Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Alhamdulillah, wassalatu wassalam ala rasulillah. My dear brothers and sisters, we welcome you all on behalf of Ilm Open School. In this video class, we are going to study about culture and behavior. How the culture is related to the human behavior. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இல்ம் திறந்தநிலை பள்ளி சார்பாக உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த வகுப்புகளில் நாம் உடல் ரீதியாக நமது சுற்றுப்புற சூழல் ரீதியாக நமது ஹியூமன் பிஹேவியர் மனித நடத்தை எந்த அளவுக்கு மாறுகிறது என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் நாம் நமது கலாச்சாரம் நமது நடத்தையை எந்த அளவுக்கு மாற்றுகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். Let us go to the class. So we have to study the behavior in cultural context. Behavior is meaningful only when we study in the cultural context. நம்ம ஒரு ஹியூமன் பிஹேவியரை படிக்கிறதா இருந்தா அது எந்த கலாச்சாரம், அந்த மனிதன் எந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவன் அப்படின்னு படிக்கும்போது தான் அது ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் ஒவ்வொரு விதமான பிஹேவியரும் நல்லது கெட்டதுன்னு இருக்கும். ஸோ பிகாஸ் எவ்ரி கல்ச்சர் ஹாவ் சம் ஷேர்டு மீனிங்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். ஸோ ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்கும், அவங்களுக்குன்னு சில நடைமுறைகள் இருக்கும். அண்ட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் தி இன்ட்ராக்ஷன் ஆஃப் பீப்புள் இன் த ஸ்பெசிஃபிக் கல்ச்சர் there is a difference in the patterns of behavior. ஸோ அந்த ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் மக்கள் தங்களுக்குள்ள எப்படி கலந்துக்கிறாங்க அதை பொறுத்து தான் அவங்களுடைய நடத்தையில் உள்ள ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ there are various traditions, customs and cultural artifacts in any culture. ஒரு கல்ச்சர்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய பாரம்பரியம் இருக்கும், நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கும், நிறைய கலாச்சார தன்மைகள் இருக்கும். அந்த தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு சில certain beliefs and values இருக்கும். So the culture has certain beliefs and values. Based on that beliefs and values, the people in that culture have the social consciousness. ஸோ அந்த நம்பிக்கைகள் அந்த நல்ல பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய மக்களுடைய ஒரு சோசியல் கான்சியஸ்னஸ், சமுதாயத்தை நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு அடையாளமும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் கல்ச்சர்? Culture means if the nature is changed by the human efforts, this is nothing but culture. ஒரு இயற்கையை மனிதன் மாத்தினானா அதான் இது கல்ச்சர். This may be also called as contribution of humans. That is nothing but culture. ஸோ ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு அளிச்ச பங்களிப்பு தான் நம்ம கல்ச்சர்னு சொல்லலாம். ஓகே, the culture may be subjective as well as material. What is subjective? Subjective means every culture they have their own set of beliefs, values, attitudes. ஸோ ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒரு நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் இருக்கும், இதுதான் சப்ஜெக்டிவ். மெட்டீரியல்னா the culture have some tools and artifacts that they will use in their own people, among their people. ஸோ ஒவ்வொரு கலாச்சாரமும் அவங்களுக்குன்னு சில பொருட்களை பயன்படுத்துவாங்க, இதானது மெட்டீரியல் ஆஸ்பெக்ட். Various cultures act as a set of stimuli, languages and practices. ஸோ ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒரு தூண்டுதல் இருக்கும், அந்த பிஹேவியருக்கான தூண்டுதலுக்கான காரணமும் ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் இருக்கும், மொழிகள் இருக்கும், நடைமுறைகள் இருக்கும். அண்ட் ஆல்சோ we can see the diversity in behavior. ஸோ மனித நடத்தை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கு. முக்கியமான காரணம் என்ன? பிகாஸ் they belong to different societies. As they belong to different societies, they have the cultural diversity. ஸோ அவங்க பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறதுனால அந்த கலாச்சாரத்தில் நிறைய மாறுபாடுகள் இருக்கும். வாட் இஸ் த கல்ச்சர்? அகைன் த கல்ச்சர் மீன்ஸ் certain patterns of behaviors. ஸோ கல்ச்சர் only determines the certain patterns of behaviors because we have the cultural diversity. ஸோ டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்கிறதுனால நமக்கு டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ் இருக்கும். ஓகே, த கல்ச்சர் இன்கல்கேட்ஸ் த பிஹேவியர்ஸ் டு இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ ஒவ்வொரு பிஹேவியரை அந்த மெம்பர்ஸ்கிட்ட அந்த கல்ச்சர் விதைக்கும். ஓகே, ஸோ கல்ச்சர் ஒர்க்ஸ் டூ வேஸ் டு இன்கல்கேட் த பிஹேவியர்ஸ் அமோங் த மெம்பர்ஸ். ஸோ அந்த பிஹேவியரை மெம்பர்ஸ்கிட்ட விதைக்கிறதுக்கு கல்ச்சர் இரண்டு வழியில் ஒர்க் பண்ணும்.
One is it provides the opportunities. Another, it can provide the constraints. It can set the limits on the people. ஸோ கல்ச்சர் பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம சில லிமிட்ஸையும் செட் பண்ணும். எப்படி வாய்ப்புகளை கொடுக்கும்? அந்த வாய்ப்புகளை கொடுக்கறது மூலமாக அவங்களோட பிஹேவியரை காமிக்கும். அதே மாதிரி சில பிஹேவியரை சப்ரஸும் பண்ணும் லிமிட்ஸை யூஸ் பண்ணி. ஓகே. அண்ட் ஆல்சோ இன் கல்ச்சரல் கான்டெக்ஸ்ட் the behavior patterns and skills are encouraged or discouraged. ஸோ ஒரு கல்ச்சரல் பேட்டர்ன்ஸை வச்சு தான் ஒரு பிஹேவியர் பேட்டர்னை என்கரேஜ் பண்ணும், டிஸ்கரேஜ் பண்ணும். ஓகே. ஆக்சுவலி த ஹியூமன் பிஹேவியர் we have already seen the human behavior is influenced by biological factor as well as environmental factor. Okay. So the human behavior in the specific culture is determined by biology as well as environment. For example, in the different culture, we have different kind of families, different kind of schools, different kind of toys. If you have the nuclear family, if you have the extended family, based on this, it can affect the child's development. And also based on the school, based on the quality of the school, if it is rural school or urban school, that also determines the child's environment. And also toys they are playing with. Okay. In rural areas, the toys are different. In urban areas, toys are different. ஸோ நம்ம ஒவ்வொரு கல்ச்சர்லையும் ஒவ்வொரு விதமான ஃபேமிலி இருக்கும், ஒவ்வொரு விதமான ஸ்கூல்ஸ் இருக்கும், ஒவ்வொரு விதமான டாய்ஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு கல்ச்சரில் ஒரு பிஹேவியரை அந்த என்விரான்மெண்ட் முடிவு பண்ணுது. ஃபேமிலிங்கிறது ஒரு என்விரான்மெண்ட்டு, ஸ்கூலுங்கிறது ஒரு என்விரான்மெண்ட்டு, டாய்ஸுங்கிறது ஒரு என்விரான்மெண்ட்டு. இந்த என்விரான்மெண்ட்லாம் சேர்ந்து அந்த பயாலஜியும் சேர்ந்து அந்த கல்ச்சரை முடிவு பண்ணுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் we are going to see socialization. What is socialization? The cultures are maintained and transmitted across generations. ஸோ தலைமுறையாக ஒரு கலாச்சாரம் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணி மாறாம மெயின்டைன் பண்ணி அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறோம்ல, எதுக்கு பேர் தான் இது சோசியலைசேஷன். தெர் ஆர் வேரியஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சோசியலைசேஷன் ஃபார் த பர்டிகுலர் சில்ட்ரன். ஒரு குழந்தைக்கு அந்த கலாச்சாரத்தை கடத்துறதுக்கு பல்வேறு விதமான காரணிகள் இருக்கும். அதில் ஃபேமிலி இருக்கு, பியர்ஸ், த சேம் ஏஜ் குரூப் சில்ட்ரன், ரிலீஜியன், மதம் இருக்கு, மாஸ் மீடியா, இன்னைக்குள்ள சோஷியல் மீடியா கூட மாஸ் மீடியான்னு சொல்லலாம். அண்ட் ஒர்க் பிளேஸ் கூட சொல்லலாம். லெட் அஸ் டேக் த ஃபேமிலி. ஸோ பேஸ்ட் ஆன் த பேரண்ட்ஸ், they will have the different kind of parenting style. And also the children can develop the personality, and also they can develop the behavior. So how much amount they are affecting they have the affection over the children, how much they are controlling the children. Based on this, they will have the different parenting style. அதாவது எந்த அளவுக்கு அவங்க குழந்தை மேல பாசம் வச்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க குழந்தைய கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த டிகிரி ஆஃப் த அஃபெக்ஷன் அண்ட் டிகிரி ஆஃப் த கண்ட்ரோல், த பேரண்டிங் ஸ்டைல் மே வேரி ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு பேரண்ட்ஸ். ஸோ அவங்க மேல உள்ள பாசம், அவங்க மேல உள்ள கண்ட்ரோலை வச்சு தான் அந்த ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்களுக்குன்னு ஒரு பேரண்டிங் ஸ்டைல் இருக்கும். அண்ட் ஆல்சோ இஃப் தே ஆர் அத்தாரிட்டேரியன் பேரண்ட்ஸ் as well as permissive parents, based on this the child can develop their personality. ஓகே. ஸோ அத்தாரிட்டியை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணா அதுக்கேற்ற மாதிரியும் அவங்களுடைய பர்சனாலிட்டி பாதிக்கும். பெர்மிசிவ், ரொம்ப லிபரலா விட்டாலும் அவங்களுடைய பர்சனாலிட்டி பாதிக்கும். அண்ட் சம் பேரண்ட்ஸ் கேன் யூஸ் திஸ் டெக்னிக் கால்ட் ரிவார்ட் அஸ் வெல் அஸ் பனிஷ்மெண்ட் to regulate their behavior. If they do good deeds, they will give rewards. If they do bad deeds, they will give punishment. In this way, the parents can regulate the behavior of the children. ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கிஃப்ட் கொடுப்பாங்க, ரிவார்டு கொடுப்பாங்க, அல்லது பனிஷ் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க பிஹேவியரை நல்லதாக இருந்தால் ரிவார்ட் பண்ணுவாங்க, கெட்டதாக இருந்தால் பனிஷ் பண்ணுவாங்க. இப்படி தான் அவங்க பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இன் திஸ் வே ஒன்லி த சோசியலைசேஷன் ஹேப்பன்ஸ் த்ரூ பேரண்ட்ஸ். Okay, and next one is acculturation. We have seen socialization. Socialization means the children is acquiring the culture from their parents. Okay, from their peers, from their religion, from their mass media, from their workplace. If the individual or group adopt the other culture, that is called as acculturation. So socialization means same culture. Acculturation means adopting others' culture.
Okay, so this term is typically used in the country where they have minority. So in this case, if the minority culture adopting the elements of majority culture, அதாவது சிறுபான்மை கலாச்சாரம், அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிறுபான்மை வந்து பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்களுடைய கலாச்சாரத்தை எடுத்துக்கும் போது, அதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கும் போதுதான் இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க, அக்கல்ச்சரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அக்கல்ச்சரேஷன் என்ன? மத்த கலாச்சாரத்திலிருந்து நம்ம கலாச்சாரத்துல வந்து கலக்கிறது. Okay, but it is not only the minority taking the majority culture. Sometimes majority also can take the elements of minority culture. Sometimes பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்களும் சிறுபான்மையாக வாழக்கூடிய மக்களுடைய கலாச்சாரத்தின் சில விஷயம் எடுத்துக்குவாங்க. So it is working in a two-way process. So acculturation is a individual or a group of individuals. They are adopting the practices of other culture while retaining their own culture. அவங்க கலாச்சாரத்தை அவங்க பாதுகாத்துக்கிட்டே இன்னொரு கலாச்சாரத்துல இருந்து சில விஷயங்களை எடுத்துக்கிறது தான் அக்கல்ச்சுரேஷன். இது பொதுவா எங்க யூஸ் பண்ணுவாங்க? ஒரு நாட்டுல சிறுபான்மையின மக்கள் இருந்தாங்கன்னா, அந்த சிறுபான்மையின மக்கள் பெரும்பான்மையின மக்களுடைய கலாச்சாரத்துல ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கும் போது இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெரும்பான்மை மக்கள் இருந்தாங்கன்னா, சிறுபான்மை மக்களுடைய கலாச்சாரத்தை ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கும் போது இந்த டைம் இதெல்லாம் வந்து என்னது? டூ வே ப்ராசஸ். ரெண்டு வழியிலையும் எல்லா கலாச்சாரத்துக்கு மத்தியும் ஒரு கலப்பு, ஒரு கலாச்சார கலப்பு தான், ஒரு கலாச்சார கலவை தான் acculturation. And during acculturation, the people respond in different ways. Not everybody respond in the same way. That's why it is very very stressful one. ஸோ அக்கல்ச்சுரேஷன், ஒரு கலாச்சாரம் இன்னொரு கலாச்சாரத்தை சேர்ந்து வாழும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மக்கள் இன்னொரு மக்களோட சேர்ந்து வாழும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ரெஸ்பான்ஸ் ஒரே மாதிரி இருக்காது, அவங்களுடைய பிஹேவியர் ஒரே மாதிரி இருக்காது, அவங்களுடைய பிஹேவியர் பலதரப்பட்டதா இருக்கும். அதனால தான் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அக்கல்ச்சுரேஷன் மக்கள் சேர்ந்து வாழும்போது பல்வேறு கஷ்டங்கள் இருக்கும், பல்வேறு ஸ்ட்ரெஸ் இருக்கும். There is a possible of segregation. So the culture can be segregated from other cultures. ஓகே, ஸோ ஒரு கலாச்சாரம் வந்து மற்ற கலாச்சாரங்களிலிருந்து தனிமைப்படுத்தப்படும். ஒரு மக்கள் மற்ற மக்கள் வந்து தனிமைப்படுத்தப்படுவாங்க. இன்டகிரேஷன், சம்டைம்ஸ் த கல்ச்சர் கேன் intermingle with other cultures. You see, the minority, the blue color is mixing with red color. Red color is mixing with blue color. In this way, the culture is mixing. Assimilation, the minority became the part of majority. ஓகேவா? ஸோ இன்டகிரேஷனுக்கும் அசிமுலேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, திஸ் இஸ் a very minor difference between integration and assimilation. Integration, the culture is getting mixed. Assimilation means the culture is getting disappeared and became the part of another culture. ஸோ அந்த கலாச்சாரமே அழிஞ்சு போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் த புத்திஸ்ட் ரிலீஜியன், ஓகே, த புத்திஸ்ட் ரிலீஜியன் அசிமுலேட்டட் இன்டு த ஹிந்துயிசம். ஸோ புத்த மதம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உள்ள புத்த மதம், ஜெயின மதம், அப்புறம் எல்லா இந்தியாவில் உள்ள அனைத்து மதங்களும் பார்த்தீங்கன்னா இந்து மதத்துல கரைஞ்சி காணாம போயிடுச்சு. இதுக்கு பேர் தான் அசிமுலேஷன். அது இன்டகிரேஷன் கிடையாது. இன்டகிரேஷன் வேற, அசிமுலேஷன் வேற. இன்டகிரேஷன்னா ஒரு கலாச்சாரம் இன்னொரு கலாச்சாரத்தோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிறது தான் இன்டகிரேஷன். அசிமுலேஷன்னா அது அசிமுலேஷன்ங்கிறது இன்டகிரேஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப். இன்டகிரேஷன் ஆன பிறகு அது அசிமுலேஷன் ஆகும். அந்த இன்னொரு கலாச்சாரத்தோட கரைஞ்சு அது காணாம போயிடும். இன்னைக்கு புத்த மதத்துல சிலை வழிபாடு இருக்கு, ஜெயின மதத்துல சிலை வழிபாடு இருக்கு. ஆனா கடவுள் கொள்கையை பத்தி எதுவுமே பேசாத மதங்கள் தான் புத்த மதமும் ஜெயின மதமும். So the both Buddhist as well as Jainist religion has nothing to do with religion, has nothing to do with worshipping of gods. But right now there is an idol worship and lot of practices, lot of rituals there in this religion. Why? Because the Hinduism has lot of religious rituals. Okay, so that's how the Buddhism as well as Jainism became assimilated into the Hinduism. Marginalizing, ஓரங்கட்டப்படுறது. There is difference between segregation as well as marginalizing. ஓகேவா? தனித்து நிக்கிறது செக்ரிகேஷன். தனித்து நின்று அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கொடுக்காம இருக்கிறது, அவங்கள வந்து ஒரு தனி ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறது, அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்றது, அவங்க வேறுபாடு காமிக்கிறது தான் என்னது? மார்ஜினலைசிங். ஸோ இன் திஸ் வே அக்கல்ச்சுரேஷன் கேன் ஹேப்பன் இன் different forms. With this, we wind up the class. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.